ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏஜி ஃபுட். நம்ம இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு நண்டு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சளி தொல்லை இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் அந்த நண்டு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சளி அறுத்துட்டு போயிடும். எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு காட்டும். நான் இதுக்கு கடல் நண்டு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடல் நண்டை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சாச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது தேங்காய் பேஸ்ட்டு தான். ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காவோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இதோட நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு ஆட் பண்ணல. இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ 2 பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து குழம்பு வைக்கலாம். ஒரு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை நல்லா பொரிய விட்டுடலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் போடுங்க. ஒரு 7-8 பூண்டு பற்களை 2ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நண்டு குழம்பு அப்படின்னால நம்ம நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயும் சின்ன வெங்காயம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு பேஸ்ட், அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அப்பப்போ அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், வாசத்துக்கு தான் அது. இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நான் பெரிய சைஸில் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். மிளகாய்த்தூள் நம்ம கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா பெப்பர் நம்ம ரொம்ப ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பயங்கர காரமாக இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு சளியெல்லாம் நல்லா கேட்கும். அதனால தான் நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். செட்டிநாடு சமையலில் எப்போவுமே பெப்பர் ரொம்ப ஆட் பண்ணுவாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம், அந்த ராஸ்மெல்லாம் போகிறதுக்கு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். ஜஸ்ட் அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மல்லித்தூள் மிளகாய்த்தூளில் இருக்க இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு தான் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடுறோம் 2 நிமிஷத்துக்கு. ஸோ இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலம்பிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதோடு நம்ம எக்ஸ்ட்ரா 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 3 கப்பு, 1 கப்புங்கிறது 250 ml. ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்ப நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு இப்போதைக்கு எவ்வளோக்கு தேவையான அளவுக்கு உப்போ அந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இதோட ஒரு கொப்பு கருவேப்பிலையை இதில் தூவி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அந்த ஸ்மெல்லாம் போகணும். ஸோ 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம நண்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். ஸோ கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். ஸோ இப்போ 3 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நண்டு குழம்பு ரொம்ப சூப்பரான நண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான சுவையான ரொம்ப காரசாரமான செட்டிநாடு நண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட கருவேப்பிலையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் சளி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும்.